பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். அம்மா உனக்காகத்தான் தயிர் கடைகிறேன். தயிர் கடைந்து வெண்ணெய் எடுத்து கை நிறைய தருகிறேன். இஷ்டம் போல தின்னு. உனக்கு கொஞ்சமாக தருகிறேன், சரிதானே? அட, கொஞ்சம் போதாதா உனக்கு? சொல்லு, கை நிறைய வேண்டுமா? சொல் கண்ணா. சொன்னால் தான் தருவேன், தந்தால் தான் சொல்வாயா? பேசு கண்ணா. மாட்டாயா? சரி, தருகிறேன். அம்மா தரும்போதுதான் தின்னுவாயா? பார்க்கலாம். சாது பிள்ளை. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சுவையாக இருக்கா? இன்னும் தரவா? இந்தா. ஆ ஆ ஆ தின்னு தின்னு தருவேன். இன்னும் தரவா? அட, கொடுத்ததெல்லாம் உனக்கு போதாதா? இன்னும் வேண்டுமானால் வாய்த்திர. எவ்வளவு வெண்ணெய் வேண்டுமோ அவ்வளவு வாய்த்திருக்க வேண்டும். இது போதாது. இதுவும் போதாது. இவ்வளவு வெண்ணெய் வேண்டுமா? சரி, தருகிறேன். அட அம்மா, அட போதும் போதும். இன்னும் தின்றால் உடம்புக்காகாது. அப்புறம் தருவேன். இப்பதான். இந்த வயசுலே உனக்கு இந்த பிடிவாதமா? அடம் பிடித்தால் தரமாட்டேன். இரு. அட, கோபமாக போனால் கொடுத்து விடுவேனா? மாட்டேன் என்று ஏன் சொன்னேன்? அம்மாவுக்கு உன் குணம் தெரியாதா? கண்ணா, அம்மா உன் நன்மைக்காகத்தான் சொன்னேன். நிறைய வெண்ணெய் தின்றால் அது வயிற்றுக்குள்ளே போய் குடுகுடு குடுகுடு குடுகுடு. உனக்கு வலி தாங்காது. நீ அழுவா இல்லையா? நீ பெரியவனாகிவிட்டால் அம்மா உனக்கு இவ்வளவு வெண்ணெய் தருவேன். என் கண்ணனுக்கு ஊட்டி விடுவேன். இதோ வருகிறேன். கண்ணா, நீ இங்கேயே இரு. இந்த பொம்மைகளோடு விளையாடி கொண்டிரு. நான் உடனே வந்து விடுவேன். கண்ணனின் சின்ன கையினில் வெண்ணெய் மெல்ல மெல்ல தவழ்ந்து மெல்ல மெல்ல தவழ்ந்து செல்லும் குழந்தை. கண்ணனின் சின்ன கையினில் வெண்ணெய். கள்ளத்தனம் செய்வது பிள்ளை குணம் அன்றோ?
நல்ல தவம் செய்தவள் யசோதை அன்றோ வெண்ணை தின்னும் கண்ணனின் உள்ளம் வெள்ளை அன்றோ கண்ணா கண்ணின் மணியே கண்ணனின் சின்ன கையினில் வெண்ணை ஆண்டவன் இந்த பூமிக்கு வந்தான் அழகிய கள்ளனாய் காட்சியும் தந்தான் யுகம் யுகம் காணாத அதிசயமாகும் புவனம் மயங்கும் கிருஷ்ணாவதாரம் கண்ணனின் சின்ன கையினில் வெண்ணை கண்ணனின் சின்ன கையினில் வெண்ணை கண்ணா வெண்ணை திருடா திருடி திருடி வெண்ணை தின்கிறாயா ஆ? போய் போய் நான் திருடவே இல்லை. ம், திருடா நீ வெண்ணை திருடவே இல்லையா கள்ளச்சிரிப்பா ஆ? அம்மாவுக்கு தெரியாதா திருடாதே பொய் சொல்லாதே அம்மாவுக்கு தெரியாமல் வெண்ணை தின்னாதே ஆ? முதல் தடவையாக நதிக்கரைக்கு வருகிறாய் இல்லையா கண்ணா ஜலக்கரை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ன கண்ணா குளிக்கிறாயா வேண்டாம் தண்ணீர் ஜில்லென்று இருக்கும் இங்கேயே இரு குறும்பு செய்யாமல் இருக்க வேண்டும் அம்மா சீக்கிரம் குளித்து விட்டு வந்து விடுவேன் யசோதா கண்ணனை ஜலக்கரைக்கே கொண்டு வந்து விட்டாயே. என்ன செய்வது கௌசல்யா இவனை தனியாக வீட்டில் விட்டு வர முடியாதே புயல் காற்று கொண்டு போய் விடுமே தெரியுமா உனக்கு இத்தனை பெரிய வெண்ணெய் உருண்டையை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான் திருடனை போல அதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் பொய் வெண்ணெய் திருடவே இல்லை. ஆ ஆஹா நீ வெண்ணெயை திருடவே இல்லை நான் தான் போய் சொன்னேன் ம்? கௌரி இவனுக்கு வெண்ணெயே பிடிக்காது திருட்டு கண்ணா யசோதா அவன் கோகுலத்து பிள்ளை வெண்ணெயை விரும்பி தின்னாமல் வேறு எதை தின்னுவான் அதற்காக இவ்வளவு தின்பதா நேற்று இவ்வளவு பெரிய வெண்ணெய் உருண்டையை எடுத்து தின்றான் பார்க்காமல் நான் விட்டால் உடம்பு என்னாவது ஹம். குட்டி கண்ணா குறும்பு செய்யாமல் இங்கேயே இருக்க வேண்டும் இருந்தால்தான் நான் சீக்கிரம் வர முடியும் இருக்கிறாயா யசோதா பாவமா இருக்கிறது கண்ணனை பார்த்தால் முதலாக கண்ணனை இங்கே கொண்டு வந்து அரட்டி மிரட்டில் மண்ணில் உட்கார வைத்திருக்கிறாயே எனக்கு இப்படி ஒரு அம்மா இருந்தால் அவளுக்கு நடப்பதே வேறு சீதா என் பிள்ளை சாது பிள்ளை இல்லை உனக்கு இவன் குணம் தெரியாது வெண்ணெய் பானையை உடைப்பதுதான் இவனுக்கு வேலை உடைக்கட்டுமே உன் செல்ல பிள்ளைதானே
தினம் ஒரு பானை உடைத்தாலும் நந்தகோபருக்கு நஷ்டம் வந்து விடாது. உடைப்பாயாடா கண்ணா? நீ வெண்ணெய் பானையை உடைக்கத்தான் வேண்டும். செல்ல கண்ணன் சிரிக்கிறான், உடைத்து விடுவான். பேசினால் உன்னோடு அனுப்பி விடுவேன் உன் பானையை உடைக்க. சரி, தாராளமாக. அவன் கையால் உடைக்க என் வீட்டில் 100 பானை வைத்திருக்கிறேன். அதற்கு ஈடாக உன் பிள்ளை இருக்க வேண்டும் என்னுடன். சம்மதமா? இல்லையடி அம்மா, இது தாராளம் இல்லை, வியாபாரம். 100 பானைக்கு விலையாக என் பிள்ளையை நான் கொடுப்பதோ? ரொம்ப குறும்புக்காரன். புறப்பட்டீர்களா? வருகிறேன். சரி. அம்மா யமுனை தாயே, என் பிள்ளை நலமோடு இருக்க, என் குலம் நெடுங்காலம் வாழ, கோகுலம் செழித்து வளர, பசுக்கூட்டமும் பாலும் பெருக வாழ்த்தம்மா. பிரபு, தங்கள் சேவகி பூமாதேவியின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரபு, நான் பெற்ற பாக்கியம் இது. தமது திருவடிகளை என் மீது பதித்து என்னை பெருமைப்படுத்தினீர்கள். தாங்கள் இன்று வரையில் மலர் மீதும் மாதாவின் தோள் மீதும் மாளிகையின் அலங்கார தொட்டிலும் இருந்தீர்கள். மண் மீது என்றுதான் தாய் உங்களை உட்கார வைத்தாள். தங்கள் பொன்னான திருவடி என் மீது பட்டது. புனிதமடைந்தேன் பிரபு, புனிதமடைந்தேன். அன்று யமுனை தாய் வசுதேவர் உங்களை சுமந்து வரும்போது தங்கள் சின்னஞ்சிறு கால்களை தொட்டு புனிதமடைந்தாள். பொறுத்திருந்த எனக்கு புனிதமான நாள் இது. தங்களை பார்க்க கிடைத்தது என் பாக்கியம்தானே. நன்றி பெருக்கினேன், மனம் நெகிழ்ந்து கேட்கிறேன். பிரபுவுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பூமி என்றாலே மண் என்றுதான் நினைக்கிறார்கள். மண் என்ற நான் என்ன தருவது? ஏ பூமி தாயே, பொறுமை என்ற சொல்லுக்கு பொருத்தமானவள் நீதான் அம்மா. உனது மடி மீது நல்லவரும் வாழ்கிறார்கள், நலம் கெடுக்கும் சுயநலவாதியான நயவஞ்சகரும் வாழ்கிறார்கள். ஒரு சிலர் மண்ணை வளமாக்கி மனித குலத்தை வாழ வைக்கிறார்கள். ஒரு சிலர் தாங்கள் வாழ அடுத்தவரை இரத்தம் சிந்த வைக்கிறார்கள். பொறுமை எனும் நீ அனைவரையும் தாங்கிக் கொள்கிறாய், அனைவருக்கும் வாழ வளம் தருகிறாய். நிலத்தை உழுபவன் மூலமாக நெல்லாக வந்து அன்னமளிக்கிறாய், பஞ்சாக வந்து உடை கொடுக்கிறாய். அன்னை என்பவள் நல்ல மகனையும் கெட்ட மகனையும் பேதமில்லாமல் பார்ப்பவள். அன்னை தண்டிக்க மாட்டாள், கண்டிப்பாள். அதனால் அம்மா,
மண் என்ற நீ அன்புமயமானவள். நான் அமர்ந்து கொள்ள இதைவிட உயர்ந்த இடம் ஏது? இந்த மண், இந்த மண் எனக்கு பொன்னை விட மிகவும் உயர்ந்ததம்மா. ஆமம்மா, மண்ணை நீ எனக்கு தந்த அமுதமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். ஐயோ, கண்ணன் மண்ணை தின்கிறான். யசோதா யசோதா, கண்ணன் அள்ளி அள்ளி மண்ணை தின்கிறான். என் கண்ணனா?